திரு பாக்கி, திரு கோட்டீஸ்வரன் சொன்னார், தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அல்லது தொண்டர்கள் அப்படியான தாக்கி பேசுவதை விரும்புறாங்க என்ற அடிப்படையில் கூட இந்த விமர்சனங்களை தலைவர்கள் கூர்மைப்படுத்தலாம் அப்படின்னு. அது காரணமா அல்லது பல நாட்களாக தேக்கி வைத்திருந்த கோபத்தை இப்படி வார்த்தைகளாக வெளிப்படுத்துறாங்களா? தோழர் ஜெயகாந்தன் பல ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன ஒன்று வரி நினைக்கிறது. நமக்கு காந்தியும் காமராஜரும் தலைவர்களாக வரவில்லை என்றால் காரணம் நாம் தான், நம் யோக்கியருக்கேற்ற தலைவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அது ஒருவேளை அதுதான் சரி என்று மக்களுடைய ரசனைக்கு ஏற்பதான் அரசியல்வாதிகள் பேசுகிறோம். நான் எந்த கட்சியோ மேற்கோளையோ குறிப்பிடவில்லை. நண்பர் ஜென்ராம் சொன்ன இறந்த இல்ல ஒரு காந்தி மீது விமர்சனம் இருந்தது, காமராஜர் மீது விமர்சனம் இருந்தது அவர்கள் வாழும் காலத்தில். சார் நான் பேசுறேன் சார், எனக்கு எல்லாருக்கும் போக கொஞ்சம் நேரம் கிடைக்கும். இல்ல இதுல என்னன்னா நண்பர் ஜென்ராம் சொன்னதை முழுக்க அங்கீகரிக்கிறேன். இறந்தவர்களை பற்றி பேசக்கூடாது, இறந்தவருடைய கொள்கையை செயல்பாடுகள் பற்றி பேசலாம். அதாவது தனிநபர் விமர்சனம், அது இறந்தவர்கள் மட்டும் இல்லை இருப்பவர்களை பற்றியும் பேசக்கூடாது, நம்ம பார்வை. அதே சமயத்தில் எம்ஜிஆர் ஒரு லூஸுன்னு சொன்ன ஆர் ராஜா போன்றவர்கள், நான் பேரை குறிப்பிட்ட வேணுமானு தயங்கினேன். அதே மாதிரி நேரேட்டிவ் செட் பண்ணுற ஒரு பழக்கம் இன்றைய தினம் அரசியல்வாதிகிட்ட அதிகரித்து போச்சு. அது விபரீதமானது. என்னன்னா பொது மேடையில் மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவே சில பேசுகிறாங்க. அது சீரியஸ்ன்னு நான் எடுத்துக்கல, நான் எடுத்துக்க மாட்டேன், மக்களும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ஆராசா குறிப்பிட்டது அது பற்றிய குறிப்பு உங்கள்கிட்ட இருக்கு. இந்த பக்கம் அப்படியான விமர்சனங்கள் நிறைய இருக்கு. நான் இல்லைன்னா இதை யாரும் சுட்டி காட்டல, நான் சுட்டி காட்டுறேன், அவ்வளவுதான். அவர் சில இதெல்லாம் சுட்டி காட்டினார், எஸ் நான் அதை ஒத்துக்கிறேன்னு. நான் சொன்னது அவர் ஒத்துப்பாருன்னு என் நம்பிக்கை எனக்கு முழுக்க உண்டு. அதாவது நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னா, எல்லா தலைவர்களும் சேர்த்து எல்லா அரசியல்வாதிகளும் சேர்த்து, இது இன்று நேற்றல்ல, தமிழ்நாடு மட்டும் அல்ல தேசியம் கூட. சௌக்கிதார் நெய் சோர்கை, பாதுகாவலர் நல்ல, மெய்க்காவலர் நல்ல, திருடர் அப்படின்னு ஒரு பெரிய அரசியல்வாதி விமர்சனம் பண்ணார். பேரை சொல்ல விரும்பல, தவிர்க்கிறேன். அது சரியா? அதே மாதிரி இது தேச அளவிலேயே இருக்கு, தேச அளவில் இல்லை உலக அளவிலேயே இருக்கு அந்த வார்த்தை போர். இந்த வார்த்தை போர் நிரந்தரமானா இல்லை. காமராஜரை ஹைதராபாத் வங்கியில் பணம் போட்டதா எந்த கட்சி பரப்பினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் காமராஜர் என்ன சொன்ன, எப்படி ரியாக்ட் பண்ணார் தெரியுமா? என்ன எனக்கு யானைக்கால் இருக்குன்னு சொன்னா வீடு வீடா போய் காட்ட மாட்டேன் காலை. எல்லாருக்கும் தெரியும், விஜய் மாதிரியே பேசுறீங்களே சார். என்னமா இல்ல உங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும்னு விஜய் மாதிரியே பேசுறீங்களே. ஏன் நான் விஜய் மாதிரி பேசுறேன்னு ஏன் ஒப்பிடுறீங்க? அது நான் பத்திரிகையாளர் நான் பேசுறேன். 40 ஆண்டுகள் 3 நேரம் பத்திரிகையில நிறைய படிச்சவ. காமராஜர் காமராஜரோட நான் பார்த்து பேசுறவன். சில காங்கிரஸ் தலைவர்களை கேட்டா சொல்லுங்க, அப்படி ஒப்பிடாதீங்க. என்ன நான் என்னுடைய பார்வையில் வைக்கிறேன். எல்லாரும் தானே பாராட்டுறேன், எல்லாரும் தானே விமர்சிக்கிறேன். நான் இன்னும் ஒண்ணு சொல்றேன், இந்த இடத்துல பதிவு பண்ணுங்க, எல்லாரும் பதிவு பண்ணுங்க. மு.க. ஸ்டாலின் இன்று வரையில் தரக்குறைவாக பேசுறதில்லை, தனிநபர் தாக்குதல் பண்ணுதல் நான் பதிவு பண்ணுறேன். நான் திமுக பற்றி கடும் விமர்சனம் உண்டு. ஸோ நான் விமர்சனம் செய்ததே ஆர்எஸ் பாரதி கூட பேசியிருக்காரு. ரெட் லைட் ஏரியான்னு பத்திரிகையாளர் நம்மளெல்லாம் தீட்டியிருக்காரு. ஜட்ஜஸ் எல்லாம் நான் போட்ட பிச்சைன்னு, ஏன் நடிகர் இப்போ தாவே கத்தால விஜயை நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு பேசியிருக்காரு. அதே பேசியிருக்காரு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கார். எல்லாம் காணொலியில் இருக்குது. நண்பர் அபீசுல்லா கேட்டாருன்னா காணொலியில் இருக்குது சார், லிங்க் வேணால் அவருக்கு அனுப்பேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் முக்கியம் அல்ல. கொள்கை சித்தாந்தம் மக்களுக்கு நீங்கள் என்ன எடுத்து எல்லா கட்சியும் சொல்கிறாங்க, செய்கிறீங்களா? ஓகே ஓகே, அதான் திரு பாக்கி. இப்போ தொடர்ந்து திரு சி.வி. சண்முகம் முன்வைத்த விமர்சனங்களும் இருக்கு. கண்டிப்பா அந்த விமர்சனங்கள்லாம் சொல்றேன். நீங்க அதான் அதுல ஒரு ஆர்வம் காட்டுறீங்க, கேட்ட பிறகு சொல்றீங்களேன்னு கேக்குறேன். இல்ல எல்லாரும் நான் யாதவ் தனிப்பட்ட நான் மு.க. ஸ்டாலின் இன்று வரையில் நேற்று புதுவையில் ஆரிய மாடல் திராவிட மாடல் பழையபடி ஆரம்பிச்சுட்டாரு தவிர பை அண்ட் லார்ஜ் அவர் தனிநபர் விமர்சனம் செய்வதில்லை. அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுவார், ஆனால் அதில் நேரேட்டிவ் செட் பண்ணுவார், கடுமையாகவே இருக்கும். அதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது, அது வேறு விஷயம். ஆனால் தனிநபர் தாக்குதல், எடப்பாடி பழனிசாமியும் என்ன பேசியிருக்காருன்னு நான் காணொலி பார்த்தேன். கொரோனா காலத்தில் இவர் காணாமல் போயிட்டாருன்னு தான் சொல்றேன். அது தட் ஹஸ் பீன் இன்டர்பிரேட்டட் சொல்ல சார். அவர் ஆட்சியில இருந்தா அவர் காணாம போயிருப்பாருன்னாரு. கொஞ்சம் கரெக்ட்டா மேற்கோள் காட்டுறத கரெக்ட்டா காட்டுங்க. அதுக்கு you can interpret it in many ways. சார் இன்டர்பிரேஷன் இன் எனி வேஸ் சொல்லாத ஒரு நியாயத்தை கற்பிக்கலாம் பண்ணலாம். ஆனா அதுக்கு நான் என்ன சொல்றேன் அபிசுல்லா, அது சரி நான் சொல்லல.
தட் கேன் பி இன்டர்பிரேட்டட். ஏன் ஜெயலலிதா ஒரு ஆளுநரை பற்றி சொன்னதை பற்றி கூட இன்டர்பிரேட் பண்ண, இன்டர்பிரேஷன் தான் பிரச்சனையே. இங்க அதை கடந்து கொடுக்கவே முடியாது. நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம் அது என்ன நான் பேசும்போது குறுக்கிறாங்கன்னு தெரியல. நான் என்ன அரசியல்வாதியா, பத்திரிகையாளர், நான் எல்லாத்தையும் தான் பாராட்டுறேன், எல்லாரும் தான் விமர்சனம் பண்றேன். அதுக்கப்புறம் அதாவது நாமளும் அரசியல்வாதிக்கு இணையின வாத பிரதிவாதிகள். நீங்க பேசும்போது நான் குறுக்கிட்டேன். அவர் நேர்மையாக ஒரு நிமிஷம் சிவி சண்முகம் உட்பட பலருடைய மேற்கோள்களை காட்டுறேன்னு சொன்னார்ல, அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி அதையும் சொல்றேன். குறுக்கிட்டா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன் எவ்வளவு காலம் காத்திருக்கிறது, எவ்வளவு காலம் காத்திருக்கிறது. நீங்க அடங்கு டைம் கொடுத்தா தானே பேசுறீங்க. பீகாரிகளை தமிழ்நாட்டுல கொன்றாங்கன்னு பேசுனாங்கல்ல, அதை கோட் பண்றாரா? அதை கோட் பண்றாரா அவரு? இன்டர்பிரேஷன் ஐ கிரிட்டிசைஸ் நரேந்திர மோடி. இவர் கத்தினா நான் நரேந்திர மோடியை திட்டுறது எப்படி இவர் காதுல விழும்? கத்தக்கூடாது. நரேந்திர மோடி யாரையும் திட்ட வேண்டாம் சார். அவர் பேசுனது மேற்கோள் காட்டுறீங்களா? சிவி சண்முகத்துக்கு 5 காட்டுறேன்னு சொன்னீங்களா சார்? சிவி சண்முகத்துக்கு 5 காட்டுறேன் நீங்க இல்ல, நீங்க நெறியாளரா? நீங்க நெறியாளரா? நீங்க கவுன்சிலரா? இல்ல நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. என்னோட கரெக்ட் கேட்டிங்களான்னு கேட்டேன். மரிக்கணும் நீங்க. நானும் நெறியாளர்ட்ட தான் பேசுறேன். நீங்க தான் குறுக்கிட்டு வந்தீங்க. சரி थैंक यू. நான் பேசல. அவரே பேசுவார் நிறைய. எனக்கு சேர்த்து அவரே பேசுவார். நீங்க பேசுறது சார், அவர் பேசுறது நீங்க சொல்றீங்க. நீங்க பேசுறங்கறதோட நிறுத்திக்கங்க. அவர் பேசுறது நீங்க சொல்றீங்க. திருப்பாக்கி நீங்க முடிங்க. நீங்க தான் குறுக்க பேசு. திருப்பாக்கி சொல்லுங்க. இல்ல என்ன சொல்றேன்னா, எல்லாருமே பாஜக மட்டுமில்ல நேஷனல் லெவல்ல நான் தான் சொன்ன உலக அரசியல் தலைவர்களே பேசுற தப்புங்கிறேனே. அரசியல் என்னன்னா, மக்கள் இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்டா நினைக்கிறதுனால தான் இப்படி பேசுறாங்க. அது கை தட்டுறாங்க. இல்லைன்னு யாராவது ஒருத்தராவது ஆட்சேபிக்கிறாங்களே, யாராவது ஜெயலலிதா அம்மையார் கனிமொழி பேசுறது கூட என்னால் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியாது கோட்டை, எனக்கு தெரியும். அதெல்லாம் இஷ்யூ இல்லை. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் இஷ்யூ இல்லைன்னா உடனே அதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் வந்துடுறேன். நான் என்ன சொல்றேன், 1000 கோட்ஸ் இருக்கு எல்லார் தரப்பிலையும். கர்ம வீரர் காமராஜர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். புரட்சி எம்ஜிஆர்னு சொன்னேன், காமராஜரை என் கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணா நான் பகிரங்கமாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னார். காமராஜர் யாரையுமே விமர்சனம் பண்ணதில்லை. அவரை பல தலைவர்கள் விமர்சனம் பண்ணா கூட அந்த 2 பேர் தான் இன்னைக்கு மக்கள் நினைக்கிறாங்க. இஷ்யூ என்னன்னா, கொள்கை விமர்சிப்பதற்கு சரக்கு இல்லை, போதிய அளவு கண்டென்ட் இல்லை, அரசியலை விமர்சிப்பது கண்டென்ட் இல்லை என்றால் மக்களை என்டர்டெயின்மெண்ட் செய்வது, நான் வெளிப்படையாக அந்த வார்த்தை சொல்ல, மக்களை வசீகரிப்பதற்காக அல்லது ஒரு பரபரப்பு ஏற்படுத்துவதற்காக இது போன்ற விவாதம், இந்த போன்ற வார்த்தை போற வந்து தொடங்குறாங்க. இதை எதிர்பார்த்து எதிர்கட்சிகளும் செய்யறாங்க. மாற்று கட்சிகள் என்ன பண்றாங்க, ஒரு இப்படி பேசுறாரு அதுக்கு கவுண்டர் கொடுக்கணும். அப்படிதான் வரும். இப்ப நண்பர்கள் யாரும் சொல்ல, 2 பேரும் இனிய நண்பர்கள் தான். அந்த 2 கட்சியினர் நீங்க சொன்னா நான் பதிலுக்கு சொல்லணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புக்காக இவங்க எதிர பேசணும். அதனால இப்படி பேசுறேன். சரி, ஆனா பத்திரிகையாளர்கள் இப்படி பேசுறது தான் வலிக்குது. பத்திரிகையாளர்கள் எப்படி வலிக்கும்? அவங்க ஒரு சார்பாக பேசும்போது வரத்தான் செய்யும், பதிலும் வரத்தான் செய்யும். இவரும் திமுக விமர்சனம் பண்ணி பேசுவார்னு நான் முழுக்க நம்புறேன். சரி, திருக்கோட்டி